Hi friends, இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது யூஜி டிஆர்பி கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய யூனிட் 1 கெமிக்கல் பாண்டிங்கில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது எம்ஓ தியரி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ். இந்த டாபிக்ஸ் நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்தா மட்டும்தான் இந்த டாப்பிக்லேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸுக்கு நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நல்லா பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரினா என்ன, அதனுடைய சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் என்ன, அதாவது மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரியோடைய பாஸ்டுலேட்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். வாட் ஆர் த பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி? The first one, when atoms combine to form molecules, their individual atomic orbitals lose their identity and forms new orbitals called molecular orbitals. அதாவது ஆட்டம்ஸ் கம்பைன் ஆகி மாலிகுல் ஃபார்ம் பண்ணுது. அப்படி மாலிகுல் ஃபார்ம் பண்ணும்போது இந்த இண்டிவிஜுவல் அட்டாமிக் ஆர்பிட்டால் என்ன பண்ணும் அப்படி கேட்டினா, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஹைட்ரஜன் ஆட்டத்துடைய ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டால், இது இன்னொரு ஹைட்ரஜன் ஆட்டத்துடைய அட்டாமிக் ஆர்பிட்டால். இந்த ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டத்துடைய அட்டாமிக் ஆர்பிட்டாலும் லாஸ் தேர் ஐடென்டிட்டி, ஃபார்ம் நியூ ஆர்பிட்டால். இந்த நியூ ஆர்பிட்டாலுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டினா மாலிகுலர் ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ atom combine to form molecules, their individual atomic orbital lost their identity and forms new orbital called molecular orbitals. Next one, the shape of molecular orbitals depends upon the shapes of combining atomic orbitals. அதாவது ஃபார்ம் பண்ணக்கூடிய மாலிகுலர் ஆர்பிட்டாலுடைய ஷேப் கம்பைன் ஆகக்கூடிய அட்டாமிக் ஆர்பிட்டாலுடைய ஷேப்பை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு சொல்கிறோம். இப்போ ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் கம்பைன் ஆகி மாலிகுலர் ஆர்பிட்டால் ஃபார்ம் பண்ணும் போது இந்த ஃபார்ம் பண்ணக்கூடிய இந்த மாலிகுலர் ஆர்பிட்டாலுடைய ஷேப்ஸ் இங்கே கம்பைன் ஆகக்கூடிய இந்த ரெண்டு ஒன்னஸ் ஆர்பிட்டாலுடைய ஷேப்பை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ த ஷேப் ஆஃப் மாலிகுலர் ஆர்பிட்டால் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஷேப் ஆஃப் கம்பைனிங் அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ். நெக்ஸ்ட் ஒன், the number of molecular orbital formed is the same as the number of combining atomic orbital. எத்தனை அட்டாமிக் ஆர்பிட்டால் கம்பைன் ஆகுதோ அத்தனை மாலிகுலர் ஆர்பிட்டால் ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 atomic orbital can combine to form 2 molecular orbital. இப்போ 2 அட்டாமிக் ஆர்பிட்டால் கம்பைன் ஆகி 2 மாலிகுலர் ஆர்பிட்டால் ஃபார்ம் பண்ணுது. இந்த 2 மாலிகுலர் ஆர்பிட்டால்ல one has a lower energy, another has a higher energy. The orbital with lower energy is called as a bonding molecular orbital. The orbital with the higher energy is called as a anti-bonding molecular orbital. Bonding molecular orbital எப்படி நம்ம டினோட் பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா சிக்மா, பை அண்ட் டெல்டான்னு சொல்லுவோம். அதே anti-bonding molecular orbital denoted as sigma star, pi star and டெல்டா ஸ்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு ஆட்டம், இது ஒரு ஆட்டம். 2 ஆட்டத்தோடைய 2 அட்டாமிக் ஆர்பிட்டால் கம்பைன் ஆகி எத்தனை மாலிகுலர் ஆர்பிட்டால் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம்? 2 மாலிகுலர் ஆர்பிட்டாலாக ஃபார்ம் பண்ணணும். அப்போ இது ஒரு மாலிகுலர் ஆர்பிட்டால், இது ஒரு மாலிகுலர் ஆர்பிட்டால். இப்போ இந்த 2 மாலிகுலர் ஆர்பிட்டாலில் அதாவது ஒரு மாலிகுலர் ஆர்பிட்டாலோடைய எனர்ஜி இப்போ இந்த அட்டாமிக் ஆர்பிட்டாலோட எனர்ஜியை விட எப்படி இருக்கும்? லோவராக இருக்கும். அப்போ ஒன் ஹேஸ் லோவர் எனர்ஜி. இப்போ அனதர் மாலிகுலர் ஆர்பிட்டால் பார்த்தீங்கன்னா ஹையர் எனர்ஜியாக இருக்கும். அப்போ இந்த ஆர்பிட்டால் வித் லோவர் எனர்ஜி இஸ் கால்ட் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். இந்த ஆர்பிட்டால் வித் ஹையர் எனர்ஜி இஸ் கால்ட் அஸ் ஏ ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். இந்த பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டாலில் சிக்மா, பை, டெல்டான்னு சொல்லுவோம். இந்த ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டாலில் சிக்மா ஸ்டார், பை ஸ்டார், டெல்டா ஸ்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டார் போட்டு நம்ம சொல்ல போகிறோம். So number of molecular orbital formed is the same as number of combining atomic orbital. For example, 2 atomic orbital can combine to form
2 molecular orbitals. அதில் ஒன்று வந்து லோவர் எனர்ஜியாக இருக்கும், அது பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால்னு சொல்லுவோம். பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டாலில் சிக்மா பை அண்டு டெல்டான்னு சொல்லுவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹையர் எனர்ஜியாக இருக்கும், அதுக்கு ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால்னு சொல்லுவோம். அதை சிக்மா ஸ்டார், பை ஸ்டார் அண்டு டெல்டா ஸ்டார்னு சொல்லுவோம். இப்போ இங்கே 2 அட்டாமிக் ஆர்பிட்டால் தான் கம்பைன் ஆகி மாலிகுலர் ஆர்பிட்டாலை ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னு கிடையாது. நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படி கேட்டால், நம்பர் ஆஃப் மாலிகுலர் ஆர்பிட்டால் ஃபார்ம்டு தட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால் அண்டர் கோயிங் காம்பினேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆட்டத்தில் இருக்கக்கூடிய 3 ஆர்பிட்டாலும் இன்னொரு ஆட்டத்தில் இருக்கக்கூடிய 3 ஆர்பிட்டாலும், இப்போ டோட்டலாக எத்தனை ஆர்பிட்டால் கம்பைன் ஆகுது? 6 மாலிகுலர் ஆர்பிட்டால் கம்பைன் ஆச்சுன்னா அப்போ எத்தனை மாலிகுலர் ஆர்பிட்டால் ஃபார்ம் பண்ணும்? 6 மாலிகுலர் ஆர்பிட்டாலை ஃபார்ம் பண்ணும். அந்த 6 மாலிகுலர் ஆர்பிட்டாலில் half ஆஃப் த ஆர்பிட்டால் லோவர் எனர்ஜி இருக்கும், ரிமைனிங் half ஆஃப் த ஆர்பிட்டால்ஸ் எப்படி இருக்கும்? ஹையர் எனர்ஜியாக இருக்கும். இப்போ 6ல் half ஆஃப் த ஆர்பிட்டால்னா 3 மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ் வந்து லோவர் எனர்ஜியில் இருக்கும், 3 மாலிகுலர் ஆர்பிட்டால் வந்து ஹையர் எனர்ஜியில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்பர் ஆஃப் மாலிகுலர் ஆர்பிட்டால் ஃபார்ம் is the same as the number of combining atomic orbitals. Next one, the electrons in a molecule are accommodated in the newly formed molecular orbital. அப்போ இந்த மாலிகுல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து எங்க அகாமடேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நியூலி ஃபார்ம் ஆகக்கூடிய மாலிகுலர் ஆர்பிட்டால்ல அகாமடேட் ஆகும். இப்போ 2 ஹைட்ரஜன் ஆட்டம் கம்பைன் ஆகி மாலிகுல்ல ஃபார்ம் பண்ணது. இப்போ ஒரு ஹைட்ரஜன் ஆட்டத்தில் ஒரு எலக்ட்ரானும் இன்னொரு ஹைட்ரஜன் ஆட்டத்தில் இன்னொரு எலக்ட்ரான் இருக்கும். அப்போ டோட்டலாக 2 எலக்ட்ரான் ஆர் பிரசன்ட் இன் தி ஹைட்ரஜன் மாலிகுல். அப்போ இந்த ஹைட்ரஜன் மாலிகுல்ல இருக்கக்கூடிய இந்த 2 எலக்ட்ரானும் எங்கே அகாமடேட் ஆகும் அப்படி கேட்டினா, நியூலி ஃபார்ம் ஆகக்கூடிய மாலிகுலர் ஆர்பிட்டாலில் ஃபார்ம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 1s ஆர்பிட்டாலும் இந்த 1s ஆர்பிட்டாலும் கம்பைன் ஆகி எத்தனை மாலிகுலர் ஆர்பிட்டாலை ஃபார்ம் பண்ணும்? 2 மாலிகுலர் ஆர்பிட்டாலை ஃபார்ம் பண்ணும். அதில் ஒன்று லோவர் எனர்ஜி, இன்னொன்று ஹையர் எனர்ஜி. அப்போ இந்த டோட்டலாக இந்த 2 எலக்ட்ரானை இந்த மாலிகுலர் ஆர்பிட்டாலில், அதாவது நியூலி ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆர்பிட்டாலில் போய் அகாமடேட் ஆகும்னு சொல்கிறோம். So the electron in a molecule are accommodated in the newly formed molecular orbitals. Next one, இதிலே வந்து இப்போ எலக்ட்ரானை வந்து நியூவாக ஃபார்ம் பண்ணக்கூடிய மாலிகுலர் ஆர்பிட்டாலில் வந்து அகாமடேட் பண்ணுறோம். இந்த அகாமடேட் பண்ணணும் அப்படி கேட்டினா, இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படி கேட்டினா, சம் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். The filling of electron in this orbital follows Alpha principle, Pauli exclusion principle and Hans rule. இப்போ இந்த பிரின்சிபல்லாம் என்ன பண்ணணும் அப்படி கேட்டினா, அது ஃபாலோ பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ O2 மாலிகுல் ஃபார்மேஷன் எடுத்துக்கிறோம். ஒரு ஆக்சிஜன் ஆட்டத்தில் இருக்கக்கூடிய அட்டாமிக் ஆர்பிட்டாலும் இன்னொன்று ஆட்டத்தில் இருக்கக்கூடிய அட்டாமிக் ஆர்பிட்டாலும் கம்பைன் ஆகி மாலிகுலர் ஆர்பிட்டாலில் ஃபார்ம் பண்ணுச்சுன்னா, இப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படி கேட்டால், நியூலி ஃபார்ம் பண்ணக்கூடிய இந்த மாலிகுலர் ஆர்பிட்டாலில் ஃபில் பண்ணுறோம். ஃபில் பண்ணும்போது அப்போ இங்கே ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணலாம், இங்கே செகண்ட் ஃபில் பண்ணலாம், அப்புறம் இங்கே தேர்ட் ஃபில் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஆஃப் ஆஃப் பிரின்சிபல் என்ன சொல்லுது? எலக்ட்ரான் ஃபில்டு வித் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜி. இப்போ இது இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜி எடுத்துக்கிட்டோன்னா, ஃபஸ்ட்டு லோவர் எனர்ஜியை ஃபில் பண்ணுறோம், அப்புறம் ஹையர் எனர்ஜி, அப்புறம் அடுத்த ஹையர் எனர்ஜி, அப்புறம் அடுத்த ஹையர் எனர்ஜியில் நம்ம ஃபில் பண்ணிக்கிட்டே போகிறோம். நெக்ஸ்ட்டு, which follows Pauli exclusion principle. இப்போ பவுலியோட எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் என்ன சொல்லுது அப்படி கேட்டினா, ஃபார் எனி 2 எலக்ட்ரான் 4 குவாண்டம் நம்பர்ஸும் எப்படி இருக்காது அப்படி கேட்டினா ஐடென்டிக்கலாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், 2 எலக்ட்ரான் எடுத்துக்கிறோம். 2 எலக்ட்ரானுக்கு 3 குவாண்டம் நம்பர்ஸும் சேமாக இருக்கும். 4th ஒன் குவாண்டம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த 2 எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டோன்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அசிமத்தல் குவாண்டம் நம்பர், மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் இது 3 சேமாக இருக்கும். பட் ஸ்பின் குவாண்டம் நம்பர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு எலக்ட்ரான் நாங்கள் அப்படி கேட்டால் அப்போர்ட் டைரக்ஷனில் இருக்கும், இன்னொரு எலக்ட்ரான் டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபலையும் இது ஃபாலோ பண்ணும். அப்போ ஒரு ஆர்பிட்டாலில் எத்தனை எலக்ட்ரான் தான் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி 2 எலக்ட்ரான் கேன் அகாமடேட். இப்போ ஒரு ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரானுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியாது, ஃபில் பண்ண. இப்போ இது ஒரு ஆர்பிட்டால் 2 எலக்ட்ரான் இருக்குது, இது ஒரு ஆர்பிட்டால் 2 எலக்ட்ரான், இது ஒரு ஆர்பிட்டால் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இது ஒரு ஆர்பிட்டால் 2 எலக்ட்ரான்ஸ், இது ஒரு ஆர்பிட்டால் 2 எலக்ட்ரான்ஸ். இந்த மாதிரி அப்போ ஒவ்வொரு ஆர்பிட்டாலையும் மேக்ஸிமம் நம்ம எத்தனை எலக்ட்ரானை ஃபில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன் அகாமடேட் ஒன்லி 2 எலக்ட்ரான்ஸ்.
நெக்ஸ்ட் ஹன்ஸ் ரூல். ஹன்ஸ் ரூல் என்ன சொல்லுது? சேம் எனர்ஜி இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸ்ல எலக்ட்ரானை ஃபில் பண்ணும்போது நோ பேரிங் அக்கர் அண்டில் ஆல் த ஆர்பிட்டால்ஸ் ஆர் சிங்கிளி ஃபில்டு. இப்போ பஸ்ல இடம் பிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஏறணும் அப்படி கேட்டா எங்க போய் உட்காருவோம்? ஜன்னல் ஓரத்துலயே உட்காருவோம். யாராவது ஆல்ரெடி ஒரு சீட்ல உட்கார்ந்து இருந்தாங்கன்னா அந்த சீட்ல போய் நம்ம மறுபடியும் என்ன பண்றது இல்லை, உட்கார்றது இல்லை. எப்போ உட்காருவோம் அப்படி கேட்டினா நமக்கு எந்த சீட்டுமே வேக்கண்டா இல்லைன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? டபுளா போய் உட்காருவோம். அதே மாதிரி ஹன்ஸ் ரூல்லையும் சேம் எனர்ஜி இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸ்ல எலக்ட்ரானை ஃபில் பண்ணும்போது நோ பேரிங் அக்கர் அண்டில் ஆல் த ஆர்பிட்டால்ஸ் ஆர் சிங்கிளி ஃபில்டு. இப்போ எல்லா ஆர்பிட்டாலும் சிங்கிளா ஃபில் ஆகிற வரைக்கும் என்ன ஆகாது அப்படி கேட்டா பேரிங் வந்து அக்கர் ஆகாது அப்படின்னு சொல்றது என்ன சொல்ல நமக்கு ஹன்ஸ் ரூல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆக்சிஜன் ஆட்டத்தில் இங்கே எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இந்த எலக்ட்ரான் இங்கே ஃபில் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க. அதில் 4 எலக்ட்ரான் ஒன்னஸ் ஆர்பிட்டால ஃபில் பண்ணிட்டா ரிமைனிங் எலக்ட்ரான்ஸை இங்கே ஃபில் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் லோவர் எனர்ஜி, அடுத்து ஹையர் எனர்ஜி இங்கே 2 எலக்ட்ரான், அடுத்து ஹையர் எனர்ஜி இங்கே 2 எலக்ட்ரான். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆர்பிட்டாலும் சேம் எனர்ஜியில் இருக்கு. அப்போ சேம் எனர்ஜியில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படி கேட்டால் ஃபர்ஸ்ட் சிங்கிளா ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் டபுள் ஆக்கணும். ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு எலக்ட்ரான் ஃபில் பண்ணுறோம், அடுத்து இங்கே ஒரு எலக்ட்ரான் ஃபில் பண்ணுறோம், அதுக்கப்புறம் இங்கே ஒரு எலக்ட்ரான் இங்கே ஒரு எலக்ட்ரான் ஃபில் பண்ணுறோம். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இங்கே 2, 4, 6, 8, 10 எலக்ட்ரான் ஃபில் பண்ணிட்டோம். இப்போ ரிமைனிங் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அந்த 2 எலக்ட்ரான்ஸை இங்கே ஃபில் பண்ணும்போது இந்த ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான்ஸையும் ஃபுல்லாக போட்டுடலாமா? போட முடியாது. பிகாஸ் ஆஃப் இந்த ரெண்டு ஆர்பிட்டாலோட எனர்ஜி எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. இப்போ சேமாக இருக்கும் பொழுது இதில் ஃபஸ்ட்டு ஒன்று ஃபில் பண்ணுறோம், அடுத்த ஒன்று இதில் ஃபில் பண்ணுறோம். ரிமைனிங் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே பேரப் ஆகும். அதர்வைஸ் இது சிங்கிளாகவே இருக்கும். இதுதான் ஹன்ஸ் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த ஃபில்லிங் ஆஃப் எலக்ட்ரான் இன் திஸ் ஆர்பிட்டால் ஃபாலோஸ் ஆஃப் பிரின்சிபல், பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் அண்ட் ஹன்ஸ் ரூல். நெக்ஸ்ட் ஒன் பாண்ட் ஆர்டர் எடுத்துக்கிறோம். இப்போ பாண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்ட் ஆர்டர் மே பி டிஃபைன்ட் ஆஸ் half the differences between number of electron in bonding molecular orbital and number of electron in anti-bonding molecular orbital அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டாலில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரானுக்கும் ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டாலில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரானுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸில் ஹாஃப் தான் என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டினா பாண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எனர்ஜி லெவல் டயக்ராம் போட்டுட்டு எனர்ஜி லெவல் டயக்ராம் போட்டதுக்கப்புறம் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டாலில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டாலில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்? பாண்ட் ஆர்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ என்பி அப்படிங்கிறது என்ன இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்பி அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ப்ரெசன்ட் இன் தி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ். இங்கேயே நமக்கு தெரியும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். இப்போ இந்த எனர்ஜி லெவல் டயக்ராமில் இது அட்டாமிக் ஆர்பிட்டால், இந்த அட்டாமிக் ஆர்பிட்டாலும் கம்பைன் ஆகி மாலிகுலர் ஆர்பிட்டாலில் ஃபார்ம் ஆனது. அந்த மாலிகுலர் ஆர்பிட்டாலில் எந்த ஆர்பிட்டால் லோவர் எனர்ஜி இருக்கோ அதுக்கு பேர் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால், எந்த ஆர்பிட்டால் வந்து ஹையர் எனர்ஜி இருக்கோ அதுக்கு பேர் ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால்னு சொல்லுவோம். அதாவது இந்த அட்டாமிக் ஆர்பிட்டாலை கம்பேர் பண்ணும்போது அப்போ இது பாண்டிங், இது ஆன்டி பாண்டிங். இப்போ இதில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதான் என்பி அப்படின்னு சொல்லுவோம். இதில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டினா என்ஏ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்ஏ அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ப்ரெசன்ட் இன் த ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ். ஸோ இதில் மேலும் பார்த்தீங்கன்னா பாண்ட் ஆர்டர் வந்து ஒரு மாலிகுலுக்கு 0வாக இருந்துச்சுன்னா அந்த மாலிகுல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹீலியம் மாலிகுல் எடுத்துக்கிறோம். ஹீலியம் மாலிகுலுக்கு மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி அப்ளை பண்ணி பாண்ட் ஆர்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அந்த மாலிகுல்ஸுக்கு பாண்ட் ஆர்டர் என்ன ஆகிடும்? 0வாக வரும். ஸோ அந்த மாலிகுல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அதனால தான் ஹீலியம் 2 மாலிகுல்ஸை ஹைப்போதெட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ when the bond order of the molecule becomes 0, the molecule does not exist. These are the salient features of molecular orbital theory. அதாவது postulates of molecular orbital theory அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒன்ஸ் அகைன் மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரியோடைய பாஸ்டுலேட்ஸ் என்னன்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் பாஸ்டுலேட்ஸ் என்ன சொல்லுது? when atom combine to form molecule, their individual atomic orbital lost their identity and forms new orbital called molecular orbital.
செகண்ட் பாயிண்ட், இந்த ஃபார்ம் பண்ணக்கூடிய மாலிகுலர் ஆர்பிட்டாலோட ஷேப் வந்து கம்பைன் ஆகக்கூடிய அட்டாமிக் ஆர்பிட்டாலோட ஷேப்பை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஷேப் ஆஃப் தி மாலிகுலர் ஆர்பிட்டால் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஷேப் ஆஃப் தி கம்பைனிங் அட்டாமிக் ஆர்பிட்டால். நெக்ஸ்ட் ஒன், நீங்க ஃபார்ம் பண்ணக்கூடிய மாலிகுலர் ஆர்பிட்டாலோட நம்பர்ஸ் வந்து கம்பைன் ஆகக்கூடிய அட்டாமிக் ஆர்பிட்டாலோட நம்பர்ஸுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் மாலிகுலர் ஆர்பிட்டால் ஃபார்ம்டு இஸ் the same as the number of combining atomic orbital. For example, 2 atomic orbital can combine to form 2 molecular orbital. The 2 molecular orbital, one molecular orbital has lower energy, another molecular orbital has higher energy. The orbital with lower energy என்னன்னு சொல்லுவோம், bonding molecular orbital அப்படின்னு சொல்லுவோம். The orbital with higher energy என்னன்னு சொல்லுவோம், anti bonding molecular orbital சொல்லுவோம். The bonding molecular orbital denoted as a sigma, pi and delta. Anti-bonding molecular orbital denoted as a sigma star, pi star and delta star அப்படின்னு சொல்லுவோம். Fourth one, the electron in a molecules are accommodated in the newly formed molecular orbital. இப்போ நியூலி ஃபார்ம் பண்ணக்கூடிய மாலிகுலர் ஆர்பிட்டால்ல தான் இந்த மாலிகுல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் என்ன ஆகும், ஃபில் ஆகும். அப்படி ஃபில் பண்ணும்போது இதை ஆஃபா பிரின்சிபிள், பவுலிஸ் பிரின்சிபிள் அண்ட் ஹன்ஸ் ரூலை ஃபாலோ பண்ணும். நெக்ஸ்ட் பாண்ட் ஆர்டர் ஆஃப் தி மாலிகுல் பார்க்குறோம். பாண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது half the differences between number of electron in bonding molecular orbital and number of electron in anti-bonding molecular orbital. அப்போ இந்த பாண்ட் ஆர்டர் ஒரு மாலிகுலுக்கு ஜீரோவா இருந்துச்சுன்னா அந்த மாலிகுல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். தீஸ் ஆர் த salient features of molecular orbital theory. இப்போ இதில் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, explain the salient features of molecular orbital theory, அதாவது MO theoryன்னு கேட்டாங்கன்னா இந்த 5 பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதுனா போதுமானது. நெக்ஸ்ட், இந்த மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரியோடைய பாஸ்டுலேட்ஸ் பார்த்தோம். இந்த மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரியை அப்ளை பண்ணி ஒரு மாலிகுல் ஃபார்ம் பண்ணும்போது அந்த மாலிகுலுக்கு எனர்ஜி லெவல் டயக்ராம் எப்படி நம்ம ட்ரா பண்றது அப்படிங்கிறத பார்க்குறோம். For example, when 2 atoms can combine to form a molecule. For example, A combine ஆகி A2 அப்படிங்கிற மாலிகுல் ஃபார்ம் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏயோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இது எடுத்துக்கிறோம், இன்னொரு ஏயோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இது எடுத்துக்கிறோம். இப்போ மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி என்ன சொல்லுது, அட்டாமிக் ஆர்பிட்டால் கேன் கம்பைன் டு ஃபார்ம் a மாலிகுலர் ஆர்பிட்டால். அப்போ ஒரு ஆட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு இந்த அட்டாமிக் ஆர்பிட்டாலும் இன்னொரு ஆட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த அட்டாமிக் ஆர்பிட்டாலும் கம்பைன் ஆகி மாலிகுலர் ஆர்பிட்டாலில் ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி 2s ஆர்பிட்டாலும் கம்பைன் ஆகி மாலிகுலர் ஆர்பிட்டாலில் ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி 2p ஆர்பிட்டாலும் கம்பைன் ஆகி மாலிகுலர் ஆர்பிட்டாலில் ஃபார்ம் பண்ணும். இப்போ ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல் டயக்ராம் எதுக்கு பார்க்க போகிறோம் அப்படி கேட்டினா, பீரியாடிக் டேபிளில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பீரியட் அண்ட் செகண்ட் பீரியடில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ், அதாவது நைட்ரஜன் வரைக்கும் எனர்ஜி லெவல் டயக்ராம் ட்ரா பண்ண போகிறோம். இப்போ இந்த மாலிகுலர் ஆர்பிட்டால் எனர்ஜி லெவல் டயக்ராம் ஃபார் ஹோமோநியூக்ளியர் டயாட்டமிக் மாலிகுல் எக்ஸப்ட் O2, F2 அண்ட் நியான் 2. தட் மீன் நைட்ரஜன் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆட்டம் கம்பைன் ஆகி மாலிகுல் ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அதுக்கு இந்த எனர்ஜி லெவல் டயக்ராம் எழுதுறோம். அதாவது ஒரு ஆட்டத்துடைய 1s ஆர்பிட்டாலும் இன்னொரு ஆட்டத்துடைய 1s ஆர்பிட்டாலும் கம்பைன் ஆகுது. அப்போ இங்கே எத்தனை அட்டாமிக் ஆர்பிட்டால் கம்பைன் ஆகுது, 2 அட்டாமிக் ஆர்பிட்டால் கம்பைன் ஆகுது. அப்போ எத்தனை மாலிகுலர் ஆர்பிட்டால் ஃபார்ம் பண்ணும், 2 மாலிகுலர் ஆர்பிட்டால் ஃபார்ம் பண்ணும். இதில் ஒன்று லோவர் எனர்ஜி, இன்னொன்று ஹையர் எனர்ஜி. லோவர் எனர்ஜியை பாண்டிங், ஹையர் எனர்ஜியை ஆன்டி பாண்டிங் சொல்லுவோம். அப்போ இங்கே 1s ஆர்பிட்டால் வந்து கம்பைன் ஆகிறதுனால இந்த பாண்டிங்கை சிக்மா 1sன்னு சொல்லுவோம், ஆன்டி பாண்டிங்கை சிக்மா ஸ்டார் 1sன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த 2s ஆர்பிட்டால் கம்பைன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆட்டத்துடைய 2sம் இன்னொரு ஆட்டத்துடைய 2sம் கம்பைன் ஆகி அப்போ 2 அட்டாமிக் ஆர்பிட்டால் கம்பைன் ஆகி 2 மாலிகுலர் ஆர்பிட்டாலை ஃபார்ம் பண்ணும். அந்த 2 மாலிகுலர் ஆர்பிட்டாலில் ஒன்று லோவர் எனர்ஜி, இன்னொன்று ஹையர் எனர்ஜி. இப்போ லோவர் எனர்ஜி பேர் சிக்மா 2s இருக்கிறதுனால சிக்மா 2s அப்படின்னு சொல்லுவோம். ஹையர் எனர்ஜி இருக்கக்கூடிய ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால சிக்மா ஸ்டார் 2sன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இந்த 2p ஆர்பிட்டால் கம்பைன் ஆகுது. அப்போ ஒரு ஆட்டத்துடைய 2p ஆர்பிட்டாலும் இன்னொரு ஆட்டத்துடைய 2p ஆர்பிட்டாலும் கம்பைன் ஆகி எத்தனை மாலிகுலர் ஆர்பிட்டால ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்தோன்னா 2p ஆர்பிட்டால
காமனா p ஆர்பிட்டால்ல எத்தனை சப் ஆர்பிட்டால் இருக்கும்? 3 சப் ஆர்பிட்டால் இருக்கு. px, py and pz. அப்போ ஒரு ஆட்டத்தில் இருக்கக்கூடிய 3p ஆர்பிட்டால்ஸும் இன்னொரு ஆட்டத்தில் இருக்கக்கூடிய 3p ஆர்பிட்டால்ஸும் டோட்டலா 6 அட்டாமிக் ஆர்பிட்டால் கம்பைன் ஆகி 6 மாலிகுலர் ஆர்பிட்டால்ல ஃபார்ம் பண்ணுது. அந்த 6 மாலிகுலர் ஆர்பிட்டால் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? மாலிகுலர் ஆர்பிட்டால் ஃபார்ம் பண்ணும்போது அதுல half of the மாலிகுலர் ஆர்பிட்டால் lower எனர்ஜி இருக்கும், ரிமைனிங் half of the மாலிகுலர் ஆர்பிட்டால் higher எனர்ஜி இருக்கும். அப்ப 6ல 3 வந்து lower எனர்ஜி இருக்கும், அதுக்கு பேர் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் சொல்லுவோம். 3 வந்து higher எனர்ஜி இருக்கும், இதுக்கு பேர் ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் சொல்லுவோம். அப்போ இங்க என்னென்ன ஆர்பிட்டால் ஃபார்ம் பண்ணுதுன்னா pi 2bx that is equal to pi 2by. இப்போ இந்த ரெண்டு ஆர்பிட்டாலோட எனர்ஜி எப்படி இருக்கும்? சேமா இருக்கும். நெக்ஸ்ட் இதை விட எது ஹையரா இருக்கும் அப்படி கேட்டா சிக்மா 2bz. இது மூணுமே பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் இன் p ஆர்பிட்டால் வருது. நெக்ஸ்ட் ஆன்டி பாண்டிங் பாத்தீங்கன்னா pi star 2bx that is equal to pi star 2by. நெக்ஸ்ட் கிரேட்டரா இருக்கிறது சிக்மா ஸ்டார் 2bz. இதுதான் ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் ஆஃப் p ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த எனர்ஜி லெவல் டயக்ராம் போட்டதுக்கு அப்புறம் இந்த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் இன் மாலிகூல்ஸ்ல எழுதலாம். ஃபர்ஸ்ட் என்ன ஆர்பிட்டால் இருக்கு? சிக்மா 1s, நெக்ஸ்ட் சிக்மா ஸ்டார் 1s, நெக்ஸ்ட் சிக்மா 2s, சிக்மா ஸ்டார் 2s, அப்புறம் pi 2bx that is equal to pi 2by, அப்புறம் சிக்மா 2bz, அப்புறம் pi star 2bx that is equal to pi star 2by, லாஸ்டா சிக்மா ஸ்டார் 2bz. இப்போ இதான் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் மாலிகுலர் ஆர்பிட்டாலோடைய எனர்ஜி. நெக்ஸ்ட் இப்போ நைட்ரஜனுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஆட்டம் கம்பைன் ஆகி மாலிகுல் ஃபார்ம் ஆனதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் கம்பைன் ஆகி O2 மாலிகுல் ஃபார்ம் ஆனது, ஃப்ளூரின் கம்பைன் ஆகி F2 மாலிகுல் ஃபார்ம் ஆனது, நியான் கம்பைன் ஆகி N2 மாலிகுல் ஃபார்ம் ஆனதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு எனர்ஜி லெவல் டயக்ராம் போடுறோம். இப்போ இதே மாதிரி தான் எனர்ஜி லெவல் டயக்ராம். பட் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படி கேட்டா pi 2bx, pi 2by, சிக்மா 2bz லோவர் எனர்ஜியா இருக்கு. அதே இங்க O2 மாலிகுல் எடுத்துக்கிட்டோம்னா அதுல சிக்மா 2bz வந்து லோவர் எனர்ஜியா இருக்கும், pi 2bx, pi 2by ஹையர் எனர்ஜியா இருக்கும். அப்ப இதுக்கு இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜி எழுதணும் அப்படி கேட்டா இங்க வந்துடும் சிக்மா 1s, சிக்மா ஸ்டார் 1s, சிக்மா 2s, சிக்மா ஸ்டார் 2s, then sigma 2bz, அப்புறம் pi 2bx that is equal to pi 2by, then pi star 2bx that is equal to pi star 2by, then sigma star 2bz. அப்ப இந்த இடத்துல மட்டும்தான் டிஃபரன்ஸ் ஆகும், இங்க எதுவும் சேஞ்சஸ் நடக்காது. ஸோ இப்போ இந்த இடத்துல நைட்ரஜன் அதுக்கு முன்னால இருக்கக்கூடிய எலமெண்ட் கம்பைன் ஆகி மாலிகுல ஃபார்ம் பண்ணுச்சுன்னா இந்த எனர்ஜி லெவல் டயக்ராமில் pi 2bx is equal to pi 2by is less than sigma 2bz. அதே ஆக்சிஜன் அண்ட் அதற்கு மேலே இருக்கக்கூடிய எலமெண்ட் கம்பைன் ஆகி மாலிகுல ஃபார்ம் பண்ணுச்சுன்னா இந்த இடத்துல சிக்மா 2bz வந்து லோவர் எனர்ஜியாக இருக்கும், pi 2bx அண்ட் pi 2by வந்து ஹையர் எனர்ஜியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் எனர்ஜி லெவல் டயக்ராம் ஃபார் மாலிகுல். இப்போ மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரியை யூஸ் பண்ணி எப்படி ஒரு மாலிகுல் ஃபார்ம் பண்ணும்போது அதுக்கு எனர்ஜி லெவல் டயக்ராம் ட்ரா பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இந்த எனர்ஜி லெவல் டயக்ராமை வச்சுட்டு இப்போ இங்கே பார்க்கும்போது இது பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால், இது ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால், இதில் இது பாண்டிங், இது ஆன்டி பாண்டிங். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது 3 பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால், இது 3 ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். அப்போ பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது பாண்டிங், அடுத்து இது பாண்டிங், அடுத்து இது 3 பாண்டிங். ஆன்டி பாண்டிங் பார்த்தீங்கன்னா இது சிக்மா ஸ்டார் 1s வந்து ஆன்டி பாண்டிங், சிக்மா ஸ்டார் 2s வந்து ஆன்டி பாண்டிங், அப்புறம் pi star 2bx, pi star 2by அண்ட் சிக்மா ஸ்டார் 2bz வந்து ஆன்டி பாண்டிங். இப்போ இந்த மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரியில் எனர்ஜி லெவல் டயக்ராமை வச்சு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் எத்தனை இருக்கு, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் எத்தனை இருக்கு அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு
ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் அதனுடைய மாலிகுலர் பிஹேவியர் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். For next one, the molecular orbital theory apply பண்ணி molecular behavior எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அதில் first one bond order. Bond orderனா என்னன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். Bond order is equal to NB minus NA divided by 2. இப்போ NBங்கிறது number of electron in bonding molecular orbital, number of electron in anti-bonding molecular orbital. இப்போ the bond order கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த மாலிகுலோடைய நேச்சர் ஆஃப் பாண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாலிகுலோடைய பாண்ட் ஆர்டர் வந்து ஒன்றா இருந்துச்சுன்னா அந்த மாலிகுலில் இருக்கக்கூடிய பாண்ட் என்னவா இருக்கும் அப்படி கேட்டால் நேச்சர் ஆஃப் பாண்டு சிங்கிள் பாண்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹைட்ரஜன் மாலிகுல் எடுத்துக்கிறோம். ஹைட்ரஜன் மாலிகுலில் ஹைட்ரஜனுக்கு இடையில என்ன பாண்டு இருக்குது? சிங்கிள் பாண்டு இருக்குது. இப்போ இதே இன்னொரு மாலிகுல் எடுத்துக்கிறோம், அதனுடைய பாண்ட் ஆர்டர் 2ஆக இருந்துச்சுன்னா நேச்சர் ஆஃப் பாண்ட் என்ன இருக்கும்? டபுள் பாண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ O2 மாலிகுலில் ஒரு ஆக்சிஜனுக்கு இன்னொரு ஆக்சிஜனுக்கு இடையில என்ன பாண்ட் இருக்குது? டபுள் பாண்ட் இருக்குது. பாண்ட் ஆர்டர் 3 இருந்துச்சுன்னா நேச்சர் ஆஃப் பாண்ட் வந்து ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரஜன் மாலிகுல்ல ஒரு நைட்ரஜனுக்கு இன்னொரு நைட்ரஜனுக்கு இடையில என்ன பாண்ட் இருக்கும் அப்படி கேட்டால் ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். ஸோ பாண்ட் ஆர்டரை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படி கேட்டால் நேச்சர் ஆஃப் பாண்ட் கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் மேக்னெட்டிக் நேச்சர் ஆஃப் த மாலிகுல். Molecular behavior next magnetic properties find out பண்றோம். There are two type of magnetic properties are there, paramagnetic and diamagnetic. இப்போ paramagneticனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the molecule has unpaired electron. அதாவது ஆட்டம் கம்பைன் ஆகி மாலிகுல் ஃபார்ம் பண்ண பிறகு அந்த மாலிகுலர் ஆர்பிட்டால்ல எங்கேயாவது unpaired electrons இருந்துச்சுன்னா the molecule has unpaired electron. So the molecule behaves paramagnetic in nature. For example, இப்போ இந்த எனர்ஜி லெவல் டயக்ராம், அதாவது O2 மாலிகுல் ஃபார்மேஷனில் இந்த எனர்ஜி லெவல் டயக்ராமில் பார்க்கும்பொழுது மாலிகுலர் ஆர்பிட்டாலில் எலக்ட்ரானை பார்க்குறோம். இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இந்த ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான், இந்த ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான், இங்கே எல்லாமே 2 பேராக இருக்குது. பட் இங்கே பார்க்கும்போது எப்படி இருக்குது? அன்பேர்டாக இருக்குது. இந்த ஆர்பிட்டாலில் ஒரு எலக்ட்ரான், இந்த ஆர்பிட்டாலில் ஒரு எலக்ட்ரான். அப்போ இந்த மாலிகுல் ஹாஸ் அன்பேர்டு எலக்ட்ரான். ஸோ த O2 மாலிகுல் என்ன நேச்சர் இருக்கும்? பாராமேக்னெட்டிக் நேச்சர் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் டயாமேக்னெட்டிக். டயாமேக்னெட்டிக் அப்படி கேட்டினா ஆல் த எலக்ட்ரான்ஸ் ஆர் பேர்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நைட்ரஜன் மாலிகுல் எடுத்துக்கிறோம். நைட்ரஜன் மாலிகுலில் இந்த மாலிகுலர் ஆர்பிட்டாலில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்பிட்டால்ஸும் எப்படி இருக்கும்? பேர்டாக இருக்கும். எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸ்ல எல்லாத்துலயுமே எப்படி இருக்கும்? பேர்டா இருக்கும். There is no unpaired electron. That properties is called as a diamagnetic in nature. அப்ப நைட்ரஜன் மாலிகுல் என்ன நேச்சர்ல இருக்கும்? டயாமேக்னெட்டிக் இன் நேச்சர். அப்ப மேக்னெட்டிக் நேச்சர்ல பாராமேக்னெட்டிக் அண்ட் டயாமேக்னெட்டிக். பாராமேக்னெட்டிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? அன்பேர்டு எலக்ட்ரான் பிரசன்ட் ஆயிருக்கும். டயாமேக்னெட்டிக் அப்படின்னு கேட்டினா அன்பேர்டே இருக்காது. எல்லா எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கும்? பேர்டா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் the molecular behaviorல stability of a molecule in term of NB and NA. இப்போ பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் நமக்கு ரெண்டும் தெரிஞ்சிச்சுன்னா இந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி மாலிகுலை பற்றி நம்ம சொல்லிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், if NB is greater than NA, the molecule is stable. அதாவது பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரானோட கிரேட்டரா இருந்துச்சுன்னா இந்த மாலிகுல்ஸ் எப்படி இருக்கும்? ஸ்டேபிளா இருக்கும். செகண்ட் ஒன், if NB is less than NA, the molecule is unstable. அதே மாதிரி தேர்ட் ஒன், NB is equal to NA, the molecule also unstable. இப்போ இங்க பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால இருக்கக்கூடிய எலக்ட்ரானும் ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால இருக்கக்கூடிய எலக்ட்ரானை கம்பேர் பண்ணும்போது NB வந்து NA விட லெஸரா இருந்துச்சுன்னா the molecule is unstable. இப்போ NBயும் NAவும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா the molecule also unstable. இது stability of molecule in terms of NB and NA. Next, stability of molecule in terms of bond order. Bond order பொறுத்து மாலிகுலோடைய ஸ்டெபிலிட்டி நம்ம எப்படி சொல்லலாம்? இப்போ பாண்ட் ஆர்டர் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா, எப்போ பாசிட்டிவா இருக்கும்? NB is greater than NA. அப்போ அந்த மாலிகுல் எப்படி இருக்கும்? ஸ்டேபிளா இருக்கும். பாண்ட் ஆர்டர் வந்து நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா, எப்போ நெகட்டிவ்ல இருக்கும்? NB is less than NA.
the molecule is unstable. Next, bond order 0 இருந்துச்சுனா எப்ப 0 இருக்கும்? NB is equal to NA. So the molecule is unstable. அப்போ bond order negative or 0 இருந்துச்சுனா the molecule is unstable. First அந்த salient featuresல last point நம்ம பார்க்கும்போது the molecule possess 0 bond order, the molecule does not exist ன்னு சொல்லியிருந்தோம். Next one, the relative stability of molecule in terms of bond order. ஏற்கனவே bond order இருந்தா இந்த stability எப்படி இருக்குன்னு பார்த்தா அது ஒரு ஆட்டத்துக்கு நம்ம சொல்லியிருந்தோம். பாசிட்டிவ்ல இருந்துச்சுன்னா ஸ்டேபிளா இருக்கும், நெகட்டிவ்லயோ அல்லது ஜீரோவில் இருந்துச்சுன்னா அன்ஸ்டேபிளா இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இப்போ மோர் தென் ஒன் ஆட்டத்தோடைய பாண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. பாண்ட் ஆர்டர் கொடுக்கும்போது இதனுடைய இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது பாண்ட் ஆர்டரை வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படி கேட்டினா, the stability of the molecule or ion is directly proportional to bond order. அப்போ ஒரு molecule or an ion உடைய stability வந்து இந்த bond orderக்கு directly proportional இருக்குமா? அதாவது bond order increase ஆச்சுன்னா stability also increases. For example, இப்போ helium 2 plus ion உடைய bond order 0.5, O2 minus ion உடைய bond order 1.5, NO molecule உடைய bond order 2.5, C2 2 minus ion உடைய bond order 3. இப்போ இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து என்ன கேட்குறாங்க அப்படி கேட்டால் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி கேட்குறாங்க. இது 1 மார்க் கொஸ்டினில் கூட கேட்பாங்க. பாண்ட் ஆர்டர்லாம் கொடுத்துட்டு இல்லைன்னா ஒரு மாலிகுல் ஆர் மாலிகுலர் அயான் கொடுத்துட்டு அரேஞ்ச் இன் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன வேணும் அப்படி கேட்டால் பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கணும். மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரியை வச்சு எனர்ஜி லெவல் டயக்ராம் ப்ளா பண்ணி பாண்ட் ஆர்டரை கண்டுபிடிக்கணும். இப்போ பாண்ட் ஆர்டர் என்ன சொல்லியிருக்கிறோம்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் ஸ்டெபிலிட்டி. அப்போ பாண்ட் ஆர்டர் எதுக்கு கிரேட்டரா இருக்கோ அது மோர் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் த மாலிகுல் அண்ட் அயான்ஸ் இஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கும் போது இங்கே 3 எடுத்துக்கிறோம். C2 மைனஸ் அயானுக்கு பாண்ட் ஆர்டர் 3, அதுக்கு ஸ்டெபிலிட்டி கிரேட்டராக இருக்கும். அப்புறம் கம்மியாக இருக்கிறது NO ஏன்னா 2.5, அப்புறம் கம்மியாக இருக்கிறது O2 மைனஸ் அதுக்கு 1.5, அதுக்கப்புறம் ரொம்ப கம்மியாக இருக்குது ஹீலியம் 2 பிளஸ் மாலிகுல் அது 0.5 இருக்கு. இது ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி ஆஃப் மாலிகுல் இன் டர்ம்ஸ் ஆஃப் பாண்ட் ஆர்டர். நெக்ஸ்ட் ஒன், பாண்ட் லென்த் இன் டர்ம்ஸ் ஆஃப் பாண்ட் ஆர்டர். பாண்ட் லென்த்தை பொறுத்த வரைக்கும் the bond order is inversely proportional to its bond length. அதாவது bond length is inversely proportional to its bond order. bond order அதிகமாக இருந்துச்சுன்னா bond length கம்மியாயிடும். bond order கம்மியாக இருந்துச்சுன்னா bond length வந்து அதிகமாகும். நான் ஏற்கனவே வந்து பாண்ட் ஆர்டர் கிரேட்டராக இருந்துச்சுன்னா ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிக்கிறோம்? அதிகமாக இருக்குன்னு சொல்லிக்கிறோம். இங்கே பாண்ட் ஆர்டர் அதிகமாக இருந்துச்சுன்னா பாண்ட் லென்த் கம்மியாக இருக்கும். பாண்ட் லென்த் கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு ஆட்டத்துக்கு இன்னொரு ஆட்டத்துக்கு இடையில இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கிரேட்டராக இருக்கும். ஸோ த மாலிகுல் இஸ் மோர் ஸ்டேபிள். இப்போ பாண்ட் லென்த் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் ஸ்டெபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த மாலிகுல்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனுடைய பாண்ட் ஆர்டர், பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி அண்ட் பாண்ட் லென்த் கொடுத்துருக்காங்க. இப்போ நைட்ரஜன் மாலிகுல் எடுத்துக்கிறோம், அதுக்கு பாண்ட் ஆர்டர் 3, இப்போ பாண்ட் லென்த் பார்த்தீங்கன்னா 110 pm பிகோமீட்டரில் கொடுத்துருக்குறாங்க. அதே ஆக்சிஜனுக்கு பாண்ட் ஆர்டர் 2, பாண்ட் லென்த் வந்து 121 pm. லித்தியத்துக்கு பாண்ட் ஆர்டர் 1, பாண்ட் லென்த் வந்து 267 pm. இப்போ எதுக்கு வந்து பாண்ட் லென்த் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு பாண்ட் ஆர்டர் கம்மியாக இருக்கோ அதுக்கு பாண்ட் லென்த் அதிகமாக இருக்கு. பாண்ட் லென்த் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் ஆர்டர். இங்கே பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி கொடுக்குறாங்க. பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுதோ தட் எனர்ஜி இஸ் கால்ட் அஸ் எ பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு A2 அப்படிங்கிற மாலிகுலும் ஒரு B2 அப்படிங்கிற ஒரு மாலிகுலும் கம்பைன் ஆகி AB அப்படிங்கிற ஒரு மாலிகுல் ஃபார்ம் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மாலிகுல் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த A2 மாலிகுல இருக்கக்கூடிய AA பாண்ட் என்ன ஆகணும்? டிசோசியேட் ஆகணும். அதே மாதிரி B2 மாலிகுல இருக்கக்கூடிய BB பாண்ட் வந்து டிசோசியேட் ஆகணும். அந்த பாண்டை டிசோசியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுதோ தட் எனர்ஜி இஸ் கால்ட் அஸ் எ பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாண்ட் லென்த் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போது பிரேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி எப்படி இருக்கும்? கிரேட்டராக இருக்கும்.
இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு இதையும் கம்பேர் பண்ணும்போது இதுக்கு பாண்ட் லென்த் வந்து கிரேட்டராக இருக்குது, இதுக்கு பாண்ட் லென்த் வந்து கம்மியாக இருக்குது. அப்போது பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி எதுக்கு பாண்ட் லென்த் கம்மியாக இருக்கோ அதுக்கு அதிகமாக இருக்கும், எதுக்கு பாண்ட் லென்த் அதிகமாக இருக்கோ அதுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ இந்த பாண்ட் லென்த் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி. ஸோ மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரியை யூஸ் பண்ணி ஒரு மாலிகுல் எப்படி ஃபார்ம் பண்ணுது, அதனுடைய மாலிகுலர் பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இதில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது N2 மாலிகுல் எப்படி ஃபார்ம் பண்ணது, O2 மாலிகுல் எப்படி ஃபார்ம் பண்ணது, H2 மாலிகுல் எப்படி ஃபார்ம் பண்ணது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் ஃபார்மேஷன் ஆஃப் O2 மாலிகுல் N2 மாலிகுல் பை அப்ளைங் MO தியரி தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த வீடியோ முடித்ததுக்கப்புறம் நம்ம MCQ இந்த மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரியிலேருந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.